வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கருவேப்பிலை துவையல்ங்க. வானலியில கொஞ்சமா கருவேப்பிலை பாருங்க, நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு ரெண்டு சிகப்பு மிளகா, என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இது காரமா இருக்கு மிளகா, இல்லாட்டினா 3-4 கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு, இது எல்லாம் போட்டு ஒட்டா ஃப்ரை பண்ணி அது கூட ஒரு சின்ன சைஸ் புளி நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு புளி இருந்தா போதும். இதையும் அதுல பிச்சு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒட்டா சேர்த்து ஃப்ரை பண்ணலாங்க. இது கூட உப்பையும் நம்ம போட்டுடலாம் பாருங்க. இந்த அளவுக்கு உப்பு போதும். போட்டு எல்லாத்தையும் ஒட்டா ஃப்ரை பண்ணி மிக்சியில நைஸா அரைச்சிட்டோம்னா நம்மளோட கருவேப்பிலை தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருங்க. இது நல்லா நமக்கு கால்சியம் சத்தை தரக்கூடியது கருவேப்பிலை. உளுந்து நம்ம இடுப்புக்கு சத்து தரக்கூடியது. இவ்வளவு சத்துக்களான ஒரு கருவேப்பிலை தொக்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இத அரைச்சி இதுக்கு தாளிச்சிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிரும் பாருங்க. மிக்சியில போட்டு அரைச்ச நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க. தாளிப்புல நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா குழந்தைங்க அதை எடுத்து போட்டுருவாங்க. அப்படி இல்லாம ஃபுல் கருவேப்பிலை சத்தும் நம்ம உடம்புல போய் சேரணும்னா இது மாதிரி தொக்கு செஞ்சு சூடு சாதத்துல கொஞ்சம் நல்லா நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கலந்து கொடுத்தோம்னா கருவேப்பிலை உள்ள போறதே தெரியாது. கருவேப்பிலையில நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இது மாதிரி தொக்கு செஞ்சு ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன்.